श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयां रङ्गिणीन्यस्तबानौ तत्सम्प्राप्तागमान्त विदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणां लब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यदि परमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुह भृङ्गराजं त्रय्यन्तयुग्म कृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। दिशन्तु मे देव सदा द्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृत कामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुर सिञ्चितानां गोदे त्वमेव जननीं त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। जयतीयाश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं मञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम्। असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपासिन्धो रामदूत श्रीरामदूत कृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। ஆஞ்சநேயன் சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு ஆஞ்சநேயனால தான் முடியும் அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணினா, ஆஞ்சநேயனுக்கு அந்த பல பராக்கிரமம் இருக்கிறத யார் சொன்னா அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர் ஜாம்பவான். ஜாம்பவான் தான் சொல்கிறார், ஆஞ்சநேயா உன்னால் முடியும், உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. நீ பாலனா குழந்தை, நீ அவதாரம் பண்ணும் பொழுதே நீ சூரியனை பிடிக்கணும் ஒரு பழம் நினச்சிட்டு சாப்பிடணும்னு போனவன் நீ. அப்புறம் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் தடுக்கப்பட்டு நீ மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்ட. அந்த தாடை உனக்கு அது வீங்கினத்தினால ஹனுமான் அப்படிங்கிறதான ஒரு பேர் உனக்கு உண்டு. எல்லா தேவதைகளும் சமஸ்த தேவதைகளும் உனக்கு திவ்யமான அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஆயுதத்தினால எந்த விதமான ஆபத்து வராது ஆஞ்சநேயான்னா. சூரியன் உனக்கு வேதம் சாஸ்திரங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துடுறேன் அப்படின்னு சூரிய தேவன் சொல்லியிருக்கா. பிரம்மா என்னுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு நீ ரொம்ப நாளை கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுத்தா போகும் அப்படின்னு பிரம்மாஸ்திரம் எல்லாருமே உனக்கு ஒன்னிடத்துல உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, வரங்களை நிறையா கொடுத்துருக்கா. அதனால் ஒன்னால தான் நீங்கள் முடியும். இந்த சமுத்திரத்தை தாண்டி போய் சீதையை பார்த்துட்டு வெற்றிகரமாக திரும்பக்கூடிய ஒரு ஆற்றல் உனக்கு தான் இருக்குது. அதனால் நீர் தான் கிளம்பி போகணும் அப்படின்னு இவ்வளவு சொன்ன உடனே ஆஞ்சநேயனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து தான் இந்த ரிஷிகள்